ஹாய் ப்ரோ. ஏசியா கப்புக்கு டீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஒண்ணுதான். கூலி படத்துல எப்படி லாஜிக்கே இல்லாம இருந்தோ அந்த மாதிரி இந்தியன் டீம் எடுத்ததுல எனக்கு கூலி படத்துல என்ன லாஜிக் இல்ல, என்ன பேசுற நீ? என்ன லாஜிக் இல்லையா? புரியல எனக்கு. ஒண்ணுமே இல்ல, அது அடுத்த விஷயம். சரிவா, அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. டீம் என்ன எனக்கு என்ன சரி ஒரு நல்லாதான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சிலர் இல்லையேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன கடைசி அதாவது நல்லா இருக்கா? நான் சொல்லட்டுமா? 3 ஓபனர் இருக்காங்க. யார் விளையாடுவ? அதாவது கில்லு வந்து ஒன் டவுன் தான், வேற வழி இல்ல. கில்லு ஒன் டவுனா? ஆமா. சரி, அப்ப சூரியகுமார் எங்க விளையாடுவ? சூரியகுமார் எப்பங்க ஓப்பனிங் வந்தாரு? இல்ல, கில்லு ஒன் டவுன். சூரியகுமார் எங்க விளையாடுவ? திலக் வர்மா எங்க விளையாடுவ? சூரியகுமார் செகண்ட் டவுன் ஆட வேண்டியதான். திலக் வர்மா தேர்ட் டவுன். தூபே எங்க விளையாடுவ? அவ்வளவுதான், எல்லாம் மாத்திக்க வேண்டியதான். 12 பேர் விளையாட போறீங்களா? எடுத்துருக்க டீம் எப்படி ப்ரோ ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு வந்து ஏன் எடுக்கல எனக்கு புரியல. ஒரே காரணம் தான், கேகேஆரை விட்டு அவன் டீம் மாறினது தான் காரணம். நீ அப்படி வரியா? ஓகே ஓகே ஓகே. எனக்கு கப்பு நடக்குது யுஏஇல, துபாயில. ட்ராக். ஆமா, ஸ்ரேயஸ் ஐயர் தவிர ஸ்பின்னு நல்லா விளையாடுற இப்ப எடுத்திருக்கிற டீம் பிளேயர் யாரு? அதை எனக்கு காமிங்க. ஏசியா கப்பு ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் தான் அதிகம், மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் தான் விளையாடுவாங்க. இப்ப இருக்கிற கரண்ட் பிளேயிங் எந்த பிளேயர் எடுத்தாலும் அளவுக்கு ஸ்பின்ன டேக்கிள் பண்ணக்கூடிய ஆள் இல்ல. அது மட்டும் இல்ல, ஏசியா கப் வேர்ல்டு கப்லயே எடுத்துணுமோ. வேர்ல்டு கப்னா கூட ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் வருவாங்க, அப்படி ஒரு முட்டு கொடுக்கலாம்னு பார்த்தேன். இது ஃபுல்லா ஏசியா கப் ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ். ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர், பங்களாதேஷ் ஸ்பின்னர், ஸ்ரீலங்கா ஸ்பின்னர். தற்கூறிங்க அவனுங்க கூட விளையாட மாட்டான். புரியல, பீல ஒரு ஸ்டார்ட் ஆகும் ஒரு டீம், அது மறந்தே போயிட்டீங்க. எதுல ஸ்டார்ட் ஆகும்? பீல. அதனாலதான் இருக்கிறானுங்க. ரொம்பலாம் கிளாய் கூடாது. அம்மா அங்க பாத்தீங்களா சொல்லிட்டாங்க 2 பேரு, பாபர் அசாம், ரிஸ்வான். அதாவது அவனுக்கு 2 பேர் பாகிஸ்தான் டீமே என்றுதான் நான் வைக்கிறவன் தான் விளையாடுவான். நான் ஊன்னு சொன்னா விளையாடுவான், ஊன்னு சொன்னா வெளில போவான். T20ல வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தா எவ்வளவு நாள் தான் வச்சிருப்பாங்க? ஸ்ட்ரைக் ரேட் அவர் எவ்வளவு தெரியுமா? பாபர் அசாம் கடைசி 4 வருஷத்துல ஸ்ட்ரைக் ரேட் 107 என்னமோ, கடைசி 2-3 வருஷத்துல. சூப்பர், அதிகபட்ச ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடுறாரு. விராட் கோலி மாதிரி ஒரு லெஜெண்டா, எப்படி நீ சொன்னீங்க, விராட் கோலி மாதிரி ஒரு லெஜெண்ட் கூட கம்பேர் பண்ண ஒரு விராட் கோலி வந்து பாபர் அசாம் தான் அப்படின்னு விட்டின்னு இருந்தானுங்க. விவியன் ரிச்சர்ட்ஸே சொன்னானுங்க. டிராப் பண்ணிட்டானுங்கடாடி, எங்கெல்லாம் டிராப்பே பண்ண முடியாதுடா. அதான் நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்க தெரிஞ்சா தலைவனே ரிட்டையர் ஆகி போயிட்டாப்ல. அதே மாதிரி பாபர் அசாமும் ரிஸ்வானும் ரிட்டையர் ஆயிட்டு வெளில வாங்கடாடி. அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளவுதான். அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி, அதாவது எனக்கு எப்ப தெரியுமா வந்து பாகிஸ்தான் டீம்ல வெறுப்பானது, சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டனை டிராப் பண்ணானுங்க. நீங்க சர்ஃபராஸ் கான் ஒரு அவன மாதிரி ஒரு கேப்டன் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதே பெரிய விஷயம்டா. இந்தியாவை வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில பல வருஷம் கழிச்சு அடிச்சாங்கடா. யாரா நீங்க ஃபைனல்ல என்ன அடி? வாழ்க்கையில இந்தியா மறக்காது, அந்த மேட்ச் மறக்காது. சரி வாங்க, இந்த ஏசியா கப்புக்கு வாங்க. முதல்ல வந்து டீம் கொடுத்துட்டாங்க, விளையாடுவாங்களான்னு தெரியல. நம்ம டீம் ரொம்ப இது பண்ண கூடாது. ஒரே விஷயம் தான், பண்ண கூடாது. ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் வந்து எப்படி வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட 99 ஆல் அவுட் ஆனாங்களோ, அதே மாதிரி ஸ்ரீலங்கா கிட்டயும் ஆப்கானிஸ்தான் கிட்டயும் அடி வாங்கி வெளில போயிட்டா நம்ம செமிஃபைனல்ஸ் போய் விளையாடலாம். அவ்வளவுதான். பாகிஸ்தான் வரக்கூடாதுன்ற செமிஃபைனல்ஸ் நம்மளால நிம்மதியா விளையாடலாம். இந்தியா பாகிஸ்தான் லீக் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, வருது. இந்தியா மேட்ச் ஆடுமா ஆடாதா? ஆடணுமா கூடாதா? என்ன கேட்டா வேணாங்க. அதாவது நம்ம முன்னாடியே பேசிருக்கிறோம் நிறைய பேர். சரி, பொலிட்டிக்ஸ் வேற கிடையாது ப்ரோ. அதாவது நம்மளே பேசியிருக்கோம், ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ஸ்போர்ட்ஸ் உயர்ந்ததுன்னு. ஒரு ஸ்போர்ட்ஸோட அந்த நேஷன் உயர்ந்தது. ஒரு நாட்டுக்காக தான் வந்துட்டு நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா எப்படி ஒரு மிலிட்டரி எப்படி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவது, பார்டர்ல தடுத்துட்டு அதே மாதிரி தான் விளையாடக்கூடாது. வேணாம், அதாவது ஸ்போர்ட்ஸோட நாடுதான் முக்கியம். அதனால சில தற்கொலைங்க வந்து கதறன் பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல. உங்களுக்கு இருக்கிற புரிதல் எனக்கு இருக்கிற புரிதல், உங்களுக்கு இருக்க புரிதல், அவ்வளவுதான். சரி, ஸ்ரேயாஸ் ஐயர் விட்டீங்கல்ல, வாங்க நீங்க 15 பேர் எடுங்க, லிஸ்ட் எடுங்க. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம், என்ன அஸ்வினை போட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் விளக்கு வச்சுக்கிட்டு இருக்குது? சும்மா இருந்த ஏன் தேவையில்லாம அது அதிக காசு கொடுத்துதான் ப்ரொவிஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டாப்ல வீடியோல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அப்புறம் சிஎஸ்கே காசு கொடுத்தே கூட எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலா அஸ்வின் வந்து ஒன் ஆஃப் மெம்பர் ஆஃப் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தெரியுமா? சிஎஸ்கேவோட மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கிறாரு தெரியுமா? சோ நீங்க வந்து உங்க மேனேஜ்மெண்டோட நீங்க வந்து அதை பத்தி சொல்லி பேசிருக்கவே கூடாது. ஏன்னா நீங்க பார்ட் ஆஃப் சிஎஸ்கே, பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நீங்க தான் வந்துட்டு இந்த சிஎஸ்கே உடைய கிரிக்கெட் சின்ன சின்ன டீம்ஸ் எல்லாம் அங்கங்க உருவாக்கி யங்ஸ்டர்ஸ் தான் வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. நீங்களே இப்படி பேசுனது எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். இந்த டாடா சீன் அவ்வளவுதான். போய் வரவா போய் வாடா, அதேதான்.
சூப்பர் ப்ரோ. இல்ல அவ்வளவுதான். அடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான். எடுத்துக்கிட்டாப்ல சிஎஸ்கேல ஒரு நல்ல பேர் இருந்தது, எடுத்துக்கிட்டாப்ல. நல்ல பிளேயரா, அதுக்கு வேற நல்ல பேர் இருந்ததுன்ற, நல்ல பேர் இருந்ததுன்னு சொன்னேன். நல்ல இப்ப ரீசெண்டா அவரு 20 எனக்கு தெரிஞ்சு அவரு கஷ்டம் தான். ஏன்னா பால புடிச்சு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி அந்த 15 பேர் எடுங்க, 11 எப்படி செட் ஆகும்னு சொல்லுங்க. ஏன்னா சுப்மன் கில் வைஸ் கேப்டன் கண்டிப்பா விளையாண்டே ஆகணும். சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் 3 பேருமே ஓபனர்ஸ். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஓபனிங் இறங்குவாங்க. அபிஷேக் சர்மா கூட கில்லு ஓபனிங் அப்படின்றீங்களா? ஆமா. இப்ப சஞ்சு சாம்சனே ஒண்டோனா, சஞ்சு சாம்சன் பதில் ஜித்தேஷ் சர்மா பின்னாடி விளையாடும். சஞ்சு சாம்சன் விளையாட மாட்டாங்க. விளையாடவே மாட்டாங்க. ஆமா. என்னங்க எப்படி சொல்றீங்க? சரி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், திலக் வர்மா 3, அவ்வளவுதான். சூரியகுமார் யாதவ் 4, தூபே 5, ரிங்கு சிங் விளையாட மாட்டாருங்க. ரிங்கு சிங் விளையாட மாட்டார். பினிஷர் ரோலுக்கு தான் பாண்டியா இருக்காப்ல. ஓகே, பாண்டியா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த சுந்தர் டீம்ல இருக்காரு. நான் நம்புற ஒரே பிளேயர் பாண்டியா மட்டும் தாங்க. அதாவது மேட்ச் வின்னர் அவர் மட்டும் தான். கண்டிப்பா. இந்த டீம்ல மேட்ச் வின்னர்னு பார்த்தா அவர் ஒருத்தர் தான். சரி இதை விடுங்க. அக்ஷர் பட்டேல் தாங்க பாவம் பண்ணாரு. அக்ஷர் பட்டேல் என்ன பாவம் பண்ணாரு? வைஸ் கேப்டன் இந்த ஆளுங்க வைஸ் கேப்டன்சில இருந்து இருக்குங்க போனாங்க. அதான் நினைச்சுக்கிறேன். அதாவது T20 வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு ஃபைனல்ல முக்கியமான ஆளே அக்ஷர் பட்டேல் தான். நீங்க எல்லாம் லாஸ்ட்ல போட்ட பேர் சொல்றீங்க. அக்ஷர் பட்டேல் அடிச்ச அந்த 45 அந்த விக்கெட் ஊடுனதுக்கு அக்ஷர் பட்டேல மேல கூட்டு வந்து விளையாண்ட வச்சு பண்ணதெல்லாம் பாபு, குஜராத்தி பாபு, வாழ்த்துக்கள். எல்லாம் காம்பீர் ஏரால தான் அப்படி போட்டு தலைவர் என்ன இது சைக்கோ மாதிரி பண்ணுகிறாப்ல தலைவர். உன் பேர் என்ன? சங்கிலி. இதுக்கு மேல நீ தான் கங்கிலி, விளையாடு. அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் பண்ணுகிறாப்ல. சீரியஸா. சரி உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி. கங்குலி. உன் பேர் என்ன? டேவிட். இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். இன்னையில இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. புதுசா ட்ரை பண்றேன்னு இப்பவும் பேர் வந்துருது. அவ்வளவுதான். இதெல்லாம் நான் பண்றதுனால தான் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிறாரா என்னன்னு தெரியல. அது வந்து கில்லு மேல பிரஷரை போட்டு கூட்டு போய் இது பண்ணிட்டாங்க. எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸ்ரேயஸ் ஐயர் போயிட்டாரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நான் போக முடியாது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இனிமே வந்து டெஸ்ட் ஓடிக்கு நீங்க பதுக்கி வைக்கிறீங்களா? பதுக்கி நாங்க முன்னா குமாரு 5 பேர் தான் டீம் எடுத்தாகணும். இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. திலக் வர்மா எதுக்கு எடுத்தீங்க? மேபி செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காப்ல. செஞ்சுரி அடிச்சு. அப்ப நீ வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஏன் எடுக்கல? இவ்வளவு பேசுறமே சிஎஸ்கே பிளட் ருத்ராஜையும் ஏன் எடுக்கல நிறைய பேர் கேக்குறாங்க. ஆனா கரண்ட் ஃபார்ம் ஒன்னும் பெருசா இல்ல, இன்ஜூர்டு. ஆமா சரி ஓகே. என்ன நம்ம பவுலிங் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமா? தலைவர் அவரே போறாரு, அவரே கேட்ச் பிடிக்கிறாரு, எல்லாமே பண்ற மல்டி டேலண்டட் பிளவா இருக்கு. பாடி பவுலிங் போட்டு கேட்ச் வந்து அவரே தான் பிடிக்கணும், வேற யாராவது கீப்பரே வந்து பிடிக்க சொல்லுவாங்க. பேர் பிடிக்க சொல்லிடலாம். இந்தியா தான் ஜெயிக்குன்னு நம்புறோம். ஆனா மத்த டீம் மத்த டீம் எல்லாம் பார்த்தாலும் ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. ஏசியாவிலே பெஸ்ட், வேர்ல்ட்லயே பொதுக்கி பெஸ்ட் டீம் டாப் 3 டாப் 2ல நம்ம இருப்போம். இந்தியா தான் பெரிய பெரிய டீம். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா வந்தாவே இந்தியா போட்டு பொழந்தாங்களே இல்லையா? அதனால ஓகே நம்ம தான் 80% நம்ம கப் அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. 80% நமக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஆப்கானிஸ்தான் லைட்டா ஸ்பின் போட்டானுங்கன்னா பாத்தீங்களா, கடைசியில நமக்கு டஃப் கொடுக்கறதுக்கு ஆப்கானிஸ்தான் இருப்பானுங்களோன்னு பயம் வந்துருச்சு. பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் மதிக்கவே இல்லையே. ஸ்ரீலங்கான ஒரு டீம் நீ பேசவே இல்லையே. அப்படி டீம் இருக்கா? 2013 T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் மறக்க முடியாது. 2 பேரு குலசேகரா, மலிங்கா லாஸ்ட் 4 ஓவர் அடிச்சாங்க. ஆச்ச முடிச்சு விட்டாங்க. வணக்கம்டா மாப்ளே அப்படின்ட்டாங்க. இந்தியா வின் பண்ணும் நம்பிக்கை. சரி ஓகே ஃப்ரெண்ட், பாய். சாட்டிஸ்ஃபை இல்ல, பட் இருந்தாலும் டீம் இந்தியாவுக்கு சப்போர்ட். வேற வழி. ஹமாரா தேஷ் ஹை, பாரத் மாதா கி ஜெய் ஹை.